வணக்கம். இந்தியாவில் விவசாயிகள் போராட்டம் என்பது மிகப்பெரிய அளவிலாக நடைபெறும் என்பதற்கு கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற போராட்டமே ஒரு உதாரணம் என்று கூறலாம். ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் போராட்டம் மேற்கொண்டார்கள் டெல்லியில். அப்போது அவர்கள் கோரிக்கை என்பது 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று தங்களுடைய கோரிக்கையின் கொள்கையின் உறுதிபட தெரிவித்து அவர்கள் பின்வாங்காமல் தொடர்ந்து அவர்கள் போராட்டம் மேற்கொண்டார்கள். அந்த போராட்டத்தின் விளைவாக தான் 3 வேளாண் சட்டங்களும் ஒரு ஆண்டுக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக அவர்கள் மேற்கொண்ட போராட்டத்தின் பயனாக ஒரு ஆண்டுக்கு பிறகு விவசாயிகளோடு மல்லுக்கட்ட முடியாமல் தோற்ற மத்திய அரசு ஓராண்டுக்கு பிறகு 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெறுவதாக அறிவித்தார்கள். அப்போது பல்வேறு வாக்குறுதிகளையும் விவசாயிகளுக்கு அவர்கள் தெரிவித்தார்கள். அந்த வாக்குறுதிகளை அடிப்படை பொறுத்தவரையில் போராட்டம் மேற்கொள்ளப்பட்ட போது விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும். அதே போன்று வேளாண் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையானது நிர்ணயிக்க சட்டம் கொண்டு வர வேண்டும். விவசாயிகளுக்கு ஓய்வூதியம், அதே போன்று காப்பீடு ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தார்கள். அந்த கோரிக்கை அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றுதான் மத்திய அரசு தரப்பில் 2020ஆம் ஆண்டு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் வாக்குறுதி அளிக்கப்பட்டபடி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாகவும் அந்த வாக்குறுதி இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. தொடர்ந்து விவசாயிகளுடைய கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் தரப்பில் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தார்கள். அதன் ஒரு பகுதியாக தான், அதன் விளைவாகத்தான் இன்று டெல்லியை நோக்கி மிகப்பெரிய அளவிலான போராட்டம் மேற்கொள்ளப்படும் என்று விவசாய சங்கங்கள் அறிவித்தார்கள். அதில் மிக முக்கிய சங்கமாக இருக்கப்படக்கூடியதான் சம்யுக்தா கிசான் மோர்ச்சா மற்றும் கிசான் மஸ்தூர் மோர்ச்சா ஆகிய 2 விவசாய அமைப்புகள் மிகப்பெரிய விவசாய அமைப்புகளாக பார்க்கப்படுகிறது. அந்த விவசாய அமைப்புகள் ஒன்றிருந்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட சிறு அமைப்புகளுக்கு அழைப்பு விடுத்து ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பேரணியானது டெல்லியை நோக்கி மிகப்பெரிய பேரணி நடத்த அவர்கள் முடிவு செய்தார்கள். இன்றைய தினம் அந்த பேரணியானது நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. நேற்றைய தினத்தில் கூட சில விவசாய அமைப்புகளோடு பேச்சுவார்த்தைகளாக மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் எதற்கும் அவர்கள் எந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. திட்டமிட்டபடி இன்று பேரணி மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்தார்கள். அதன் காரணமாக டெல்லி முழுவதும் பல்வேறு இடங்கள் போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இதுவரை வரலாறு காணாத வகையிலான அந்த போராட்டத்தை தடுப்பதற்காக பல்வேறு யுக்திகளை அரசும் போலீசார் மேற்கொண்டார்கள். குறிப்பாக எல்லை பகுதியில் விவசாயிகள் நுழையக்கூடிய எல்லை பகுதியில் முன்கூட்டியே கண்டறிந்து அந்த பகுதியில் தடுப்பு வேலிகள் அமைப்பது, அதே போன்று டிராக்டர்கள், பஞ்சாப் விவசாயிகள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான டிராக்டர்களில் ஊர்வலமாக 10,000 டிராக்டர்களில் செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் வரக்கூடிய அந்த டிராக்டர் வாகனங்களை பஞ்சர் செய்வதற்காக ஆங்காங்கே ஆணிகள்லாம் புதைக்கப்பட்டு மிகப்பெரிய அளவிலான ஏற்பாடுகள்லாம் அந்த போராட்டத்தை தடுப்பதற்காக மிகப்பெரிய அளவிலான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. ஆனால் அதையும் மீறி விவசாயிகள் போராட்டம் மேற்கொள்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டார்கள். போராட்டத்தை எங்கெங்கெல்லாம் விவசாயிகள் எந்த பாதையை அவர்கள் பயன்படுத்துவார்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் பேசினார்கள். அதை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்த நிலையில் தான் அதையும் விவசாயிகள் போராட்டம் என்பது திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் டெல்லியை நோக்கி இந்த பேரணியானது தொடங்கியிருக்கிறது. ஆங்காங்கு சில விவசாயிகள் எல்லாம் தொடங்கியிருக்கிறார்கள். அவர்கள் போலீசுடைய பல்வேறு தடுப்புகளையும் தாண்டி அவர்கள் எந்த வழியாக செல்ல போகிறார்கள், அந்த போலீசுகளின் தடுப்புகள் எடுபடுமா, அது தகர்த்தெறிந்து விவசாயிகள் பேரணியாக செல்வார்களா என்றெல்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. நாடு முழுவதும் தன்னுடைய கவனத்தை தன் பக்கம் இருக்கக்கூடிய போராட்டமாக இந்த டெல்லி விவசாயிகள் போராட்டமானது பார்க்கப்படக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகள் ஒன்று கூடி இந்த போராட்டம் மேற்கொண்டிருக்கிறார்கள். பேரணியை தொடங்கியிருக்கிறார்கள். 144 தடை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுடைய வாகனங்களை பஞ்சராக்கும் வகையில் ஏற்கனவே கூறியது போல சாலையில் ஆணைகள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறது. டெல்லி எல்லைகளுடைய கண்டெய்னர்கள், போலீஸ் வாகனங்கள், ராட்சத கான்கிரீட் தடுப்புகள், கூர்மையான வயர்கள், முள்கம்பிகள் ஆகியவை அமைக்கப்பட்டிருக்கின்றன. கண்டெய்னர்களை கொண்டு வர கிரேன் மற்றும் பொக்லிங் இயந்திரங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லைப் பகுதியில் 5000 பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். டெல்லி ரோத்தக் சாலையில் துணை ராணுவ படையினர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். போக்குவரத்து கட்டுப்பாடுகளாக விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று எல்லையில் முழுநேர கண்காணிப்பு பணிகள் தற்காலிக அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஹரியானாவில் ஒரு தற்போதைய தற்காலிக சிறைச்சாலை அமைக்கப்பட்டு விவசாயிகளும் கைது செய்யப்பட்டு அந்த சிறைச்சாலையில் விளையாட்டு மைதானத்தில் தற்காலிக சிறை அமைக்கப்பட்டு அங்கு விவசாயிகளை அடைத்து வரக்கூடிய சம்பவங்கள் நேற்று முதல் நடைபெற்று வருகிறது. இதையெல்லாம் தாண்டி விவசாயிகள் பேரணியானது தொடங்கியிருக்கிறது. விவசாயிகள் கோரிக்கை என்பது அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை எங்கள் போராட்டம் என்பது முழுவதுமாக நடைபெறும் என்பதில் அவர்கள் மிக தீவிரமாக இருந்து இந்த பேரணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். பானு.